இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு இமேஜை கட்டமைக்கிறது. இங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஏமாத்து வேலை தான். அதெல்லாம் லூசுங்க அவங்க. அதெல்லாம் சும்மா போட்டு முடப்படி அடிச்சது. இவங்களுக்கு மக்கள் எல்லாம் இவங்க வந்துட்டு சிந்தனையற்றவர்கள் நினைக்கிறாங்க. 31.9% சொல்றேன் இல்லையா, 51.9% வாங்கிக்க. அதான் திமுகவுடைய ஓட்டு. ஒண்ணுமே கிடையாது. அது பாதிக்கும் பின்னாடி தான் அண்ணா திமுகவே. விஜய் ஆஸ் ஆன் டேட்டு அவரோட ரசிகர் மன்றத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. 28.8 விஜய், 26.6 அதிமுக, 5.6 சீமான், 3.9 ஒன்றும் இல்லை, முடிவெடுக்கல 2%. விஜயனுடைய இந்த ஒரு பர்டிகுலர் கதை எடுத்து 28.8% ஓட்டு அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாளும் மக்கள் மத்தியில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க நின்று பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. திமுக வெற்றி பெறுவதற்கான 3 அடிப்படைகள். 1 ஸ்டாலினுடைய சாதனை, 2வது ஸ்டாலினுடைய தலைமை, 3வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு, 4வது அவனுடைய கூட்டணி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம், இன்னும் ஓரிரு தினங்கள்ல எலெக்ஷனுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் தேர்தல் கருத்து கணிப்புலாம் எதுவும் வெளியிடக்கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் தான். அதனால சில நிறுவனங்கள், நீங்களே கடந்த பீகார் போது கூட நீங்க அதை சொன்னீங்க, அவங்களாம் வந்து டிவி பேரை போட மாட்டாங்க இனிமே, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க, அவங்க பேர் ரெப்புடேஷனே போச்சு. அதனால அவங்களுடைய அந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு பேர் வச்சுப்பாங்க, மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி, லொட்டு லொஸ்கு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஸோ இப்போ அதன் பேர்ல இப்போ ஐபிடிஎஸ்ன்ற ஒரு கருத்து கணிப்பு விஜய்க்கு அபரிவிதமான ஒரு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு 31.9, தாவேகாவுக்கு 28.8, அதிமுக பாஜக பாமகவுக்கு 26.8, நாம் தமிழருக்கு 5.6, நோட்டாவுக்கு 2.8, தீர்மானிக்கப்படவில்லை 3.9. ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது என்ன அப்படின்னோம்னா, ஒரு சர்வே அப்படி, நான் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி படித்தேன். பிஎஸ்சி ஜியாகிரஃபி நான் படிக்கும்போது எனக்கு அது ஆன்சலரி. அது இல்லாத நான் எம்ஏ சோஷியாலஜி படிக்கும் போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் படிக்கிறேன். அது இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது அது ஒரு தனி பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எழுதுகிறேன். அதனால் தரோவாக தெரியும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னோம்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப தீர்மானமாக தேவை. அப்படின்னோம்னா என்ன விதமான டேட்டா யூ ஹவ் செக்யூர்டு, டேட்டா எப்படி, அந்த டேட்டாவுடைய ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது. ஒரு பாப்புலேஷனில் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், ஆர்கனைஸ்டு லேபர்ஸு, அரசு ஊழியர்கள், பணக்காரர்கள், வியாபாரிகள், இப்படின்னு எல்லா செக்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாப்புலேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தரவுகளை இறக்கணும். இறக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போடணும். போட்டிங்க அப்படின்னோம்னா தான், இளைஞர்கள் உட்பட போட்டிங்க அப்படின்னோம்னா தான் அந்த தரவுகள் வந்துட்டு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பாப்புலேஷன் சைஸில் பார்த்தீங்கன்னா 0.1% இருக்கணும். இருந்து அதை அனலைஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னோம்னா தான் 10 or 15% this side ஆஃப் த சைடு ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இவங்கள எப்படினோம்னா, உங்களை எப்பயாவது வந்துட்டு இந்த கருத்து கணிப்புன்ற வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. சந்திச்சிருக்கிறாங்களா? இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு நாலு வரைக்கும் ஒரு 100 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, எங்கே இந்த எடுக்கிறீங்க தெரியாது. கேட்டால் ஃபோன் பண்ணி எடுத்தோம் அப்படின்வாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு இமேஜை கட்டமைக்கிறது. வெளிநாடுகள்லாம் இதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மதிப்பு உண்டு. அவன் வந்துட்டு எப்படி சொல்லுவான்னா, ட்ரம்ப் 46.9% ஹி வில், அப்புறம் அடுத்த ஆடு எவ்வளோ அப்படின்னா 44.31, அதே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்துட்டு வரும். ஏன்னா அவ்வளோ நெருக்கமாக வந்துட்டு எடுப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ஜனங்க பேசுவாங்க அதிலலாம். அப்போது இங்கே இருக்கிறது என்னென்னா, இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு ஏமாத்து வேலை தான். ஸோ அந்த ஏமாத்து வேலை தான் இது. 31.9% சொல்கிறான்ல, அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், அதில் ஒரு 20% கூட்டிக்கோ, அதான் திமுகவினுடைய ஓட்டு. எவ்வளவு? 31.9% சொல்கிறேன் இல்லையா, 51.9% வாங்கிக்க, அதான் திமுகவினுடைய ஓட்டு. எப்படி சார் பாருங்க, ஒன்றுமே கிடையாது. அது பாதிக்கும் பின்னாடி தான் அண்ணா திமுகவே. விஜய் ஆஸ் ஆன் டேட்டு அவரோட ரசிகர் மன்றத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டு. புரியுதுங்களா? விஜய் வந்துட்டு உள்ளபடியே வந்துட்டு அவர் இவ்வளோ 28% ஓட்டு ஓ அப்படின்னோம்னா லைனில் நின்று இருப்பான் சார். அவனுடைய பனையூர் பங்களாவில் முன்னாடி எல்லாரும் அரசியல் கட்சிகள்,
லைனில் நின்று இருப்பான். விஜயனுடைய ஆடியன்ஸ் கிடைக்குதோ இல்லையோ லைனில் வந்து நின்று இருப்பான். விஜயோட சார் விஜய் ஒரு பய போல. ஏன்னா கிரவுண்டில் தெரியும் யார் யார் எவ்வளோ எவ்வளோ என்ன ஆதரவு இருக்குதுன்றதெல்லாம் அரசியல்வாதி கிரவுண்டில் எதுனா கணக்கு போட்டுட்டு மேலே வருவான். அதனால் எல்லாரும் இந்தாண்டே அந்தாண்டே போய் சேர்ந்தானுங்க அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் விஜய் ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால தான். ஒன்று. ரெண்டாவது விஷயம், பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு விஜய்க்கு. விக்ரவாண்டிக்கு அப்புறம் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்புறம் கரூரில் நடந்த நெரிசல் மரணங்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இன்னும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அந்த குற்றச்சாட்டு எல்லாமே. இதெல்லாம் ஏற்படுத்திய தாக்கம் எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுனோம்னா இவனை கன்சிடரே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அந்த சிந்திக்கக்கூடிய பாப்புலேஷன் எல்லாம் விலகிடுச்சு. ஓரளவு தான் இவனுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அவங்களும் விலகிட்டாங்க. இப்போ அவனுக்கு இருக்கிறது என்னென்ன, விஜய்க்கு இருக்கிறது வெறும் ரசிகர் மன்ற கூட்டம் தான். அப்படியே அண்ணன் விசிலு அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வீடு விஜய் விஜய் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நீங்கள் 2 நாள் விசாரணை நடந்துச்சு இல்லையா? மற்றதெல்லாம் வேணாம். 28.8 விஜய், 26.6 அதிமுக, 5.6 சீமான், 3.9 ஒன்றும் இல்லை, முடிவெடுக்கல, 2%, அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. விஜயனுடைய இந்த ஒரு பர்டிகுலர் கதை எடுத்துங்க. 28.8% ஓட்டு அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாளும் மக்கள் மத்தியில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் நின்று பேசிக்கிட்டே இருந்திருப்பான். 28.8% சார். எம்ஜிஆர் முதல் முறையை வெற்றி பெறும்போது வெறும் 29% தான். போறோம். தனிப்பெரும் கட்சியை நீங்க எமர்ஜ் ஆயிடலாம். புரியுதுங்களா? ஆனா இவரு கடைசியா எங்க வந்துட்டு பேசி போனாரு? தஞ்சாவூர். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அவர் எங்க போவார்னா நெல்லைக்கு போவார். அப்புறம் ஒரு நாள் கோயம்புத்தூருக்கு போவார். அப்புறம் ஒரு நாள் மதுரைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகிட்டு வீட்டில். தேர்தல் முடிஞ்சு போச்சு. இவர் தான் கிங் மேக்கர். அப்படி இவர் கிங் மேக்கரும் கிடையாது, மேபி குயின் மேக்கரு, கிங் மேக்கரு. புரியுதுங்களா? அவ்வளோதான். அந்த ஆள் வேற எதுவுமே கிடையாது விஜய். அது வந்துட்டு ஒரு சக்கையா போயிட்டார் அவர். 2016 எனக்கு நினைவுக்கு வருது. கிங் மேக்கருங்கிற வார்த்தையை வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. அவர் மக்கள் நல கூட்டணிக்கு போனாரு. என்ன நிலைமைக்கு ஆளானாருன்னு நம்ம அறிஞ்சோம். ஸோ அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பை பார்க்க வேண்டியது இருக்கா? மக்கள் முடிவு எடுக்கிறாங்க சார். நம்ம எப்படி பேச முடியும்? மக்களுக்கு இங்கே ஒரு ஆட்சி நடந்தது. இந்த ஆட்சியினுடைய பலாபலன்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இந்த ஆட்சியினால் ஏற்பட்ட பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களை ஓட்டு போட தூண்டுமே தவிர இந்த நம்ம சொல்லக்கூடிய கமெண்ட்ஸு, நம்ம பில்டப் பண்ணக்கூடிய நரேட்டிவ்ஸு, இதெல்லாம் அவங்கள தொடவே தொடாதுங்க. ஊடகவாதம் நடக்குது. அது என்ன 1 to 1.5 லட்சம் பேருக்கு போயிட்டு ரீச் ஆகும், அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதில் பாதிக்கு மேலே வந்துட்டு கட்சிக்காரனை உட்காந்துட்டு இருப்பான். வேற எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் எதுவுமே முடிவு எடுக்காது. கிரவுண்ட் லெவலில் அவங்களுடைய வீட்டில் அவங்க அடுப்பெரியுது, அவங்க வீட்டில் அவன் புள்ள ஸ்கூலுக்கு போகிறான், சாப்பாடு, இந்த மாதிரியான விடயங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு இது பண்ணுமே தவிர வேற ஒன்று. ரெண்டாவது, ஒரு அரசு தனக்கு எப்படிப்பட்ட சமூகத்தை விட்டுட்டு போகுது, அதில் ஒரு அமைதி இருக்குதா? புரியுதுங்களா? அது செய்யக்கூடிய செயலில் ஒரு எதிர்காலம் இருக்குதா? இதெல்லாம் தான் பார்க்கணும். அதனால ஸ்டாலின் ஹஸ் ஸ்கோர்டு ஹெவிலி. ஸ்டாலின் அரசு ரொம்ப அதிகமாக வந்துட்டு போயிடுச்சு மதிப்பீடுகளில். அதனால இவங்களால அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இது அவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது ஒரு ஜங்கு. ஸோ இதை ஜங்குன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு விளக்கணைய இது ஒரு பொருட்படுத்தலாம் கிடையாது. இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியிலாம் திமுக அதிருப்தி இருக்கு. அதே போல டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல மக்கள் ரொம்ப கொதிச்சு போய் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதுல இந்தியாவில் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்துட்டு கொதிக்கவே மாட்டாங்க. சொத்து எல்லாம் இந்த நாட்டில் தான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தான் சேர்க்கறது. இங்கே யார் நீ அரசியல் எடுத்துருந்தா பிள்ளைய கொண்டு வருவான். அரசு ஊழியனா வேலைக்கு போறவன் நான் ஜத்தா என் பிள்ளைக்கு வேலைக்கு தரணும்னு சொல்றான். புரியுதுங்களா? இந்த பங்கி ஆட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. வெள்ளைக்காரன் உட்காந்துட்டு இருந்தானா ஒரு ஃபேன் இல்லை அப்போலாம், இந்த ஒரு விசிறி, அந்த விசிறி ஒருத்த உட்காந்துட்டு இப்படி ஆட்டுவான். அப்போவே அவன் சொன்னான், எனக்கு அப்புறம் இந்த பங்கி எடுக்கிறத வந்துட்டு என் பிள்ளைக்கு கொடுக்கன்னா. இன்னைக்கு அரசு ஊழியனுக்கும் அதே இந்த பங்கி எடுத்த மனநிலை தான் இருக்கிறான். என்னைக்கு கேட்டிங்கன்னா என் பிள்ளைக்கு நான் எனக்கு அப்புறம் வேலை கொடு. டிமாண்டு இந்த நாட்டில் போய் அது வேக போகுது. புத்தி இருக்கிறவங்க செய்வாங்களா? நீங்க ஒரு அரசியல்வாதியை புதுசாக கொண்டு வாங்க, கொண்டாந்து நிறுத்தி பாருங்க. இதோ நீங்க விஜய் கொண்டு வந்தீங்க, அது என்னாச்சு? அது பழம்பெரும் புண்ணாக்கை விட கேவலமான புண்ணாக்கா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? இதோ இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறாங்க. அதை பார்த்தா ஓட்டு போட போறாங்க. சும்மா ஒன்றும் அப்படிலாம் நின்று ஜெயிச்சிடலாம் முடியாது.
சார் ஏடிஎம்கேவே சுத்தமா வாஷ் அவுட் பண்ணி தொடச்சி எரிஞ்சிடுவார் இந்த தேர்தல்ல. தாவேக்காவோட வருகை ஏடிஎம்கேயோட வீழ்ச்சி அப்படின்ற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாங்க. ஏங்க ஏடிஎம்கேனுடைய பலம் வந்துட்டு அந்த அரசு அது அந்த ஆட்சியில் இருந்தபோது அது செஞ்ச நன்மைகள். ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, அப்புறம் ஃபேனு கொடுத்தாங்க, வெட் கிரைண்டர் கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய மனசுல நிற்கும். அந்த வாக்குகள் தான், ம்ஹ்ம். அந்த மதிப்பு தான். அந்த அதிமுகன்ற ஒரு தொண்டர்கள். ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு தலைவர் இல்ல. அது இல்ல. அது ரைட்டு. அது அதிமுகவுக்கு இல்ல. அது முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி சமாளிக்கிறாரு. மத்தபடி அவங்களுடைய குழுக்கள்லாம் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குது. அதான் அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ். உதாரணத்துக்கு சசிகலா கட்சி ஆரம்பிச்சு இப்போ தனியா இயங்குறது இதெல்லாம். ஆனா உண்மையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா, அந்த கட்சியினுடைய அரசியல் அப்படின்றது ஸ்டாலினுடைய சாதனைக்கு அவங்களோட குறைபாடு அவங்களுடைய அரசியல் எடுபடல. ஸ்டாலினுடைய சாதனைக்கு எதிரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவினுடைய பரப்புரை எடுபடல. அவ்வளவுதான். ம்ஹ்ம். இதுல என்ன குறிப்பிடுறாரு பிரஸ் மீட்ல அந்த கருத்து கணிப்பை சொல்லும்பொழுது 80 தொகுதிகள்ல அஇஅதிமுக டெபாசிட் இழக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் 80 தொகுதிகள்ல 3ஆம் இடத்துக்கு போகும் அதிமுக அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. தமிழக வெற்றி கழகம் 50 தொகுதிகள்ல வெற்றி பெறும். அவங்க தான் வந்து கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதிமுக இவ்வளவு போராவாசர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு. அதெல்லாம் லூசுங்க அவங்க. அதெல்லாம் சும்மா போட்டு அவங்க குடப்படி அடிச்சுட்டு. இங்க ஒருத்தர் தான் இல்லையா, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன ஆமா. அவன் சொன்னான் இல்லையா, ம். 18% அப்படின்னு. எங்க ஒரு சர்வே எடுத்தாரு? இவங்களுக்கு மக்கள் எல்லாம் இவங்க வந்துட்டு சிந்தனையற்றவர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அதை வச்சுட்டு இவங்க பேசுறாங்க. எம்ஜிஆர் ஒரு 20 ஆண்டு கால அரசியல். அவர் நின்னது திராவிட முன்னேற்ற கழகத்தோட. இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணா. அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை உண்டு. தந்தை பெரியார். அதுக்கு முன்னாடி ஒரு நீதி கட்சி. அது ஒரு வரலாறு, ஒரு லைனேஜ் இருக்குது, அரசியல் லைனேஜ் ஒன்று இருக்கு. அது ஒரு சாதாரணமானது இல்லை. அது தொடர்ச்சியாக தான் எம்ஜிஆர் வந்து நிற்கிறாரு. அப்புறம் காமராஜர் இறக்குறாரு. அந்த பழைய காங்கிரஸ் ஓட்டு இதெல்லாம் சேர்த்தா எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. சும்மாலாம் ஜெயிச்சிடலாம் முடியாதுங்க தமிழ்நாட்டில். இவர் 6% 7% ஏதோ ஒன்று வந்துட்டு முடிவார். அதை பார்க்கலாம். அது கூட இருக்குதான்றது தெரியல. இவங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் கூட முடிஞ்சு போயிடும். இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லாத திரு விஜயவா சார் இவ்வளவு வந்து பிம்பத்தை கட்டுமைக்கிறாங்க. 28.8% சொல்றாங்கன்னா, அப்ப அவர்ட்ட ஏதோ களத்துல வந்து சம்திங் அவருக்கு இருக்கு. இப்போ விஜயகாந்துக்கு சொல்லலையே 2016 இப்போ நீங்க தானே சொன்னீங்க, அவர் தான் கிங் மேக்கர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி தூக்கி பிடிச்சிக்க வேண்டியதான். எப்படி அவரை கையெழுத்து பண்ணுற பொத்து கீழே விழுந்துரும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் கடைசியில் என்னாச்சு, உளுந்தூர்பேட்டையில் 3ஆவது இடம் முடிச்சாரு. ஏன் அந்த மாதிரி ஆச்சு? மக்களினுடைய தீர்மானம் வந்துட்டு எப்பொழுதுமே ஆட்சியில் இருந்தவங்களோட சுற்றி தான் அந்த முடிவு வரும். அப்போதான் அதிருப்தி ரொம்ப இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை அந்த ஆட்சியிலானதான் எதிரில் போகும், இல்லாட்டி வராது. சார் இந்த கருத்து கணிப்பு எடுத்தவர் கடந்த காலத்துல கோவையில அண்ணாமலை 1 லட்சம் வாக்குல ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னவர், பிறகு எக்ஸிட் போல் அப்போ 30,000 ஓட்டுல ஜெயிப்பாரு இல்ல தோப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படிப்பட்டவர் இப்போ அண்ணாமலையினுடைய கருத்து தான் இந்த கருத்து கணிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ணாமலைக்கு வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் எல்லாம் திமுக எதிரான ஃபார்மேஷன்லாம் தோக்கணுன்றது அவருடைய உள்ளெண்ணம். இல்லாட்டி அவருடைய அரசியலே கிடையாது. எக்ஸாக்ட்லி அதனோட பிரதிபலிப்பா தானே இந்த கருத்து. அதேதான். அதாவது அவருக்கு என்ன அப்படின்னம்னா, அதிமுக வந்துட்டு அடிபடணும், விஜய் வந்துட்டு ஜெயிக்கணும், ஓரளவுக்காவது ஜெயிக்கணும். அதாவது ஆனா திமுக தான் ஆட்சி வரணும் அப்படின்றத நான் என்ன கேட்கிறேன். திமுக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கருத்து கணிப்பு வந்திருக்கு தெரியுமா? நேரம் ஒண்ணுமே வரல இது வரைக்கும். ஏன் வரல? ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் அடிச்சு கழிச்சு ஒடுங்கி முடிச்சிட்டாரு ஸ்டாலின். அதனாலதான் இந்த கருத்து கணிப்புமே வரல. அதனால ஒரு கருத்து கணிப்பு நீ போட்டினா கூட அதுக்கு டேக்கரே இருக்க மாட்டாங்க. காரணம் தமிழ்நாட்டுடைய நிலவரம் அப்படி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி போச்சுன்னு. என்னைக்கு ஒரு 5,000 தூக்கி போட்டாரோ அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு. சும்மா நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து நீங்க ஓட்டு வாங்குறீங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? அப்புறம் ஸ்கூலுக்கு படிக்க போனேன், அப்புறம் பேருந்து எல்லாம் இன்னோவேட்டிவ் அவர் தானே செஞ்சாரு. அதைத்தானே இம்ப்ரூவ் பண்ணி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, எடப்பாடியும் விஜயும். அப்புறம் இவங்களுக்கு என்ன இருக்கு மரியாதை? நம்புவாங்களா இவங்க 2 பேரையும்? அவங்க சொன்னது இல்லாத செய்யறாரு ஸ்டாலின் அப்படின்றது தானே வந்துட்டு ஸ்டாலின் மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி. இப்போ ஒரு கடனுக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கிற மாதிரி லீடர்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ரேட்டிங் இருக்கும் ஒரு மனசுல. அந்த நம்பகத்தன்மையில தான் அவர் பெரிய இடத்துல நிற்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், திமுக வெற்றி பெறுவதற்கான 3 அடிப்படைகள். 1 ஸ்டாலினுடைய சாதனை, 2வது ஸ்டாலினுடைய தலைமை, 3வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு,
4வது அவனுடைய கூட்டணி. கூட்டணியை கூட நீங்க 4வதா வைக்கிறீங்க. அவன் 4வது தான். கூட்டணினாலாம் ஒரு அரசியல் தீர்மானமே ஆகாது. ம், ம். நீங்க எத்தனை பேர் வேணாலும் தீர்மானம் வச்சுக்கலாம். இப்ப நாளைக்கு ஆட்சியில் உட்கார போகுதுன்னா தேமுதிக வந்தனால தான் ஆட்சியில் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லலாம். ஆனா களத்துல வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் தான். அவ்வளவுதான். களத்துல அவங்களுக்கு என்னவா வேணாலும் இருக்கட்டும். ம், ம், அவங்க இவங்களோட இருந்ததுனால அவங்களுக்கு 5 எம்எல்ஏ கிடைக்கும். அவ்வளவுதான். ம், ம். அவங்க ஒன்றும் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. ஓகே. சிறுத்தைகள் வேற. அது ஒரு இடத்துல ஒரு ஓட் பேங்க் அது அப்படியே இருக்குது. ம், ம், ம். அவங்க ஒரு செயல்பாட்டாளர்கள். அவங்க வேற, மத்தவங்க வேற. இந்த கருத்து கணிப்புல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுக ஒரு ரெயின்போ அலையன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஒரு 90 சீட் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பான்மையெல்லாம் கிடைக்காது யாருக்குமே. கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றத அடிச்சு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி தான் இந்த 2026ல வரப்போகுதா? இது அப்படியே விஜய் தான் ஆரம்பத்துல விக்கிரவாண்டியில சொன்னாரு. 90 விஜய் 50 140 போயிடுச்சு அப்படின்னா மீதி 94 யாரு? ம். அவங்களும் விஜய் இழுபறியா? அவங்களும் விஜய் தான் சேருவாங்க. அப்ப விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ம். தூக்கி போட்டு போங்க. இதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது என்ன அப்படின்னோம்னா, மக்களை முட்டாள்கள்னு நினைக்கிறது தப்பு. அதை விட பெரிய தப்பு மக்களை முட்டாள்கள் ஆக்குவது. அதான் இது. இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு முயற்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ ஒரு தடவை 1984 தேர்தலில் 89 தேர்தலில் மக்களவை தேர்தல் அப்ப என்டிடிவி கொடுத்த கருத்து கணிப்பு என்னன்னா 195 இடங்கள் காங்கிரஸுக்கு இருந்தாங்க. கரெக்டாக 195 இடத்துல முடிஞ்சது. அதை பற்றி பிரணய் ராய் கிட்ட கேள்வி கேட்டாங்க. எப்படி இந்த மாதிரி துல்லியமாக கவனிச்சுக்கணும்? என்னை விட்டுருங்கன்ட்டாரு. நாங்கள் சின்சியராக செஞ்சோம். அதில் எந்த விதமான கருத்து எதுவும் இல்லை. ஆனால் இப்படி கரெக்டாக வந்துட்டு முடியும் அப்படின்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் சொன்னதும் கூட ஒரு குறியீடாக தான் சொன்னோம். நாங்கள் அது மாதிரி ஆகிப்போச்சு. அது இன்னொரு முறை நடக்குமான்னா என்னாலே அஷ்யூர் பண்ண முடியாது அப்படின்னாரு. அதான் ஹானஸ்டி. ஓகே. ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தரவு எப்படிப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த தரவுல இருந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு முடியாது. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.